எத்தியோப்பியா. என்னோட இந்த பயணத்துல எனக்கு தோணுனது எல்லாமே, ஒரு வேளையாவது அரிசி சாப்பாடு ருசியா கிடைக்காதா அப்படிங்கிறது தான். இதே மாதிரி தாங்க எத்தியோப்பியர்களும், அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எவ்வளவு ருசியான சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, இந்த இன்ஜரா இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த இன்ஜரா கம்பு, கேழ்வரகு வகையைச் சேர்ந்த ஒரு தானியத்துல பண்ற தோசை தான். இதுதான் எத்தியோப்பியர்களோட மெயின் சாப்பாடு. இந்த ஆரி மக்களுக்கும் இதுதான் மெயின் சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோல இன்ஜரா எப்படி செய்றதுங்கிறது போட்டிருக்கேன். இப்போ ஆரி மக்கள் எப்படி செய்றாங்க? ஏதாவது வித்தியாசம் காட்டுறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஜரா செய்யறதுக்கான மாவு ரெடியா இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்ஜரா செஞ்சு முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் மாவு தான் இருக்கு. இந்த மாவு எப்படி செய்றாங்கன்னு சொல்லுங்கன்னு என்னோட பழைய வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோலயே அது எப்படி செய்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் திரும்ப சொல்றேன். எத்தியோப்பியர்கள் இந்த தானியங்கள் அவங்க என்ன தானியங்கள் பயன்படுத்துறாங்களோ, அத வெயில்ல நல்லா காய வச்சு மில்லுல குடுத்து பொடி பண்ணி வாங்கிக்கிறாங்க. அதற்கப்புறம் அதுல தண்ணி கலந்து தோசை பதத்துக்கு அந்த மாவ வந்து பிரிப்பேர் பண்ணி புளிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா வந்து புளிக்கிறதுக்கு வந்து பொருட்கள் வந்து பயன்படுத்துறாங்க. ஈஸ்ட், வேரு இதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. ஆரி மக்கள் வந்து எதுவுமே பயன்படுத்தாம, ஒரு நாள் வச்சிருந்தாலே புளிச்சிருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க இன்ஜரா செய்றதுக்கு பயன்படுத்துற தானியம் மக்காச்சோளம் தான். இந்த கிராமத்திலேயே நெறைய இடங்கள்ல மக்காச்சோள கொள்ளை வச்சிருக்கிறாங்க. இதோட விலையும் கம்மியா இருக்கிறதுனால, இவங்களோட டெய்லி சாப்பாடே இந்த மக்காச்சோள தோசை தான். பாருங்க, இந்த இன்ஜரா செய்ற இடத்திலேயே வந்து மக்காச்சோள கொள்ளை வந்து இருக்கு. இது இல்லாம தெஃப்பும் வந்து பயன்படுத்தி வந்து செய்வாங்க. தெஃப்புங்கிறது கம்பு வகையைச் சேர்ந்த ஒரு தானியம். அதுவும் இல்லாம சோகம், இவங்க வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தானியத்தையும் வந்து இவங்க பயன்படுத்துறாங்க. நான் இந்த ஊர் வந்து தான் இந்த சோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தேன். ஆனா இந்த சோகமும், தெஃப்பும் வந்து ரொம்ப விலை அதிகம் அப்படிங்கிறதுனால, இத வந்து பண்டிகை நாட்கள்ல மட்டும் தான் இதுல வந்து இன்ஜிரா செஞ்சு அவங்க சாப்பிடுறாங்க. மத்த நாட்கள் எல்லாமே ஆரி மக்கள் இந்த மக்காச்சோள தோசைய தான் வந்து டெய்லி உணவாவே வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வராங்க. இவங்க மாவு எதுல கலந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ட்ரம்ல தான் செஞ்சு வச்சிருப்பாங்க. அவ்வளோ மாவு வந்து கலந்து இன்ஜிரா செய்வாங்க. நெறைய பேர் வந்து விப்பாங்க. சில பேர் வீட்டுக்கே செஞ்சாலும் 3 நாள் வரைக்கும் இத சாப்பிடுறதுனால நெறைய செஞ்சு வச்சுருவாங்க. அவ்வளவுதான். தோசை செய்ய தயார். கல்லு ரெடியா இருக்கு. இந்த கல்லு தான் இதற்கு முந்தைய வீடியோல மண்பாண்டங்கள் செய்றவங்க களிமண்ணாலும், கல் துகள்னாலும் செஞ்ச கல்லுலயே கொஞ்சம் பெரிய கல்லு. இதுல ஃபர்ஸ்ட் துணிய வச்சு தொடச்சிடுறாங்க. இதற்கு முந்தைய வீடியோல இந்த நம்ம எண்ணெய் ஊத்துற மாரி பிசுபிசுப்பு தன்மைக்காக கோமந்தர்ங்கிற கடுகு பொடி வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொன்னேன். இவங்க எதுவுமே பயன்படுத்தல. சும்மா தொடச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க மாவு எப்படி ஊத்துறாங்கன்னு. நம்மலாம் கரண்டில வந்து மாவு ஊத்துவோம். இது பெரிய தோசைங்கிறதுனால கப்ல வச்சு வந்து ஊத்துறாங்க. அவ்வளவுதான். இவங்க ரொம்ப சிம்பிளாவே வந்து ஊத்திடுறாங்க. ஓகே. மாவு ஊத்தியாச்சு. நம்மள மாதிரி வந்து மூடி வச்சுடுறாங்க. பாருங்க அடுப்பு நம்ம கிராமங்கள்ல எல்லாம் வந்து பயன்படுத்துற மாதிரியே தான் அங்க கிடைக்கிற குச்சி எல்லாம் வச்சு அடுப்பு எரிப்போம் இல்லையா? அதே மாதிரி வந்து அடுப்பு எரிக்கிறாங்க. இன்ஜரா வெந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவங்க தோட்டத்திலேயே வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே நின்னு சமைச்சுட்டும் இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இவங்க இன்ஜரா செய்றத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, பொங்கல் தினம் மாதிரி இருக்கு. நம்ம எப்படி வெளியில அடுப்பு வச்சு வந்து பொங்கல் செய்வோமோ, அதே மாதிரி அடுப்பு 3 கல் வச்சு, அடுப்பு வச்சு, பக்கத்திலேயே கரும்பு இருக்கு. அப்படியே தோட்டம் எல்லாம் இருக்கு. பார்க்கும்போதே வந்து பொங்கல் தினத்தன்னைக்கு பொங்கல் செய்ற மாதிரியே இருக்கு. இந்த தோசை மூடி மூங்கில் கம்புகளால இருந்து செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. மாட்டு சாணத்த வச்சு மொழுகி வச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து பயன்படுத்துற மாதிரி தான் இவங்களும் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்களே செஞ்சு பயன்படுத்திக்கிட்டு, அத இந்த காலத்திலயும் வந்து விடாம வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இதுல வந்து கலபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் காட்டுவாங்க. நம்ம மியூசியம்ல கூட வந்து பார்த்திருப்போம். இதுதான் இவங்க வந்து காஃபி குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. ஏன்னா இவங்க காஃபி தான் இவங்க காஃபிக்கு இவங்க பேர் போனவங்க அப்படிங்கிறதுனால, காஃபி நெறையாவே வந்து குடிப்பாங்க. இவங்க காஃபி குடிக்கிறதுக்கு இந்த கலபாஷ் தான் வந்து பயன்படுத்துறாங்க. இது சுரைக்காயில செஞ்சது அப்படின்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. ஆனா நம்ம ஊரை சேர்ந்தவங்கள கேட்கும்போது, இது மாதிரி நம்ம முன்னோர்களும் பயன்படுத்தியிருக்காங்க. சுரை குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இன்ஜரா நல்லா வெந்து ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. மூடிய திறந்து இன்ஜரா எடுக்குறாங்க. நல்லா இன்ஜரா வெந்து நம்ம தோசையில குழி குழியா வர மாரியே வந்துருச்சு. இது வந்து மொறு மொறுன்னுலாம் வராது. ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். நம்ம தோசை கரண்டி வந்து பயன்படுத்தி இந்த கார்னர் எல்லாம் வந்து தோசை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி வந்து பண்ற மாதிரி இவங்க குச்சிய வச்சே பண்றாங்க. பண்ணிட்டு அவ்வளவுதான் கையிலேயே தூக்கி போட்டுருவாங்க. நான் இன்ஜிரா செய்யும்போதும் இப்படிதான் கையிலேயே தூக்கி போட்டுட்டேன். அப்ப எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இத நம்ம கையாலயா தூக்கி போட்டோம்? சுடவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. எதுவுமே வந்து தோணாது. சுடவே இல்ல. அப்படியே வந்து ஈஸியா வந்து தூக்கி போட்டுட்டேன். இப்ப இன்ஜிராவெல்லாம் எடுத்து வாழை இலையில வந்து வச்சிருக்காங்க. இவங்க வந்து விக்கிறதுக்காக வந்து இன்ஜிரா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல வாழை இலைய, சில பொருட்களை எல்லாம் மடிக்கிறதுக்கு, சில
மத்த இலைகளை வந்து சுருட்டி வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இங்கதான் சாப்பாட்டு பொருள் வாழை இலையில வச்சு நான் தடவை பாக்குறேன். அவ்வளவுதாங்க. இந்த தோசைய தான் 3 நாளைக்கு சூடே பண்ணாம எத்தியோப்பியர்கள் வந்து சாப்பிடுவாங்க. இந்த இன்ஜெரா 1 சாப்பிட்டாலே போதும், வயிறு நிரம்பிரும். 2, 3லாம் சில பேர் தான் வந்து சாப்பிடுவாங்க. அந்த ஊர் பெண்களுக்கு ரொம்பவே ஈஸிங்க. ஒரு ஆளுக்கு 1 இன்ஜெரா, 2 இன்ஜெரா சுட்டாலே போதும். இந்த இன்ஜெராவோட என்ன வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஆயில் ஃப்ரீ தோசா அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அத நீங்க பாருங்க. நம்ம முன்னோர்கள் சாப்பிடாத தானியங்களே கிடையாது. இருந்தாலும் இப்பதான் வந்து இந்த காலத்துல ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து கவலைப்பட்டு, பயந்து குதிரைவாலி, சாமை, கம்பு, கேழ்வரகு எல்லாம் வீட்ல வாங்கி வச்சு பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் அதிகமாயிக்கிட்டு வருது. என்னதான் அக்கறை செலுத்தி நம்ம வாங்கி வச்சாலும், என்னைக்காவது ஒரு நாள் மாவு இல்லைன்னா, இட்லி மாவு இல்லைன்னா, நம்ம கோதுமை தோசையோ, இல்ல கேழ்வரகு தோசையோ சுட்டோம் அப்படின்னா வந்து யாரும் விரும்பி ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த எத்தியோப்பிய மக்கள், அதுலயும் இந்த ஆரி மக்கள் ரொம்பவே கிரேட்டுங்க. இந்த மக்காச்சோள தோசை தான் இவங்களுக்கு மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, சில நேரத்துல சாயந்தரம் கூட வந்து இத சாப்பிடுவாங்க. இததான் டெய்லியும் சாப்பிடுறாங்க அப்படின்னா நினைச்சே பார்க்க முடியல. ஆனா அவங்களுக்கு இது இல்லாம இருக்கவே முடியாது. இதா எவ்வளவு ஆரோக்கியமான உணவுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரியே நம்மளும் சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா முடியலையே. ஓகே, இந்த வீடியோல இன்ஜெரா எப்படி ஆரி மக்கள் செய்வாங்க அப்படிங்கறத வந்து பார்த்திருக்கோம். இப்போ நன்றி சொல்லிட்டு கிளம்புவோம். அச்சச்சோ! நன்றி இவங்க மொழியில எப்படி சொல்றதுங்கிறத மறந்துட்டேன். மண்பாண்டங்கள் செய்யும்போது தான் சொல்லி தந்தாங்க. ஞாபகம் இல்ல. ஓகே, ஞாபகம் இருக்கத சொல்லுவோம். அவங்களே கரெக்ட் பண்ணுவாங்க. சபிமானம். எஸ். கரெக்ட். சபிமானே. சபிமான். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தெய்வானை.